நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறது கர்த்தர். நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்ணுகிறார். ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்முடைய வேதத்தை திறந்து எல்லாருமே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாமா? 42வது வசனத்திலிருந்து, பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். நல்ல கவனமாய் கவனிங்கள். இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் இளைஞனா இருந்தான். ஆனா அவனுக்கு முன்பாக இருந்த கோலியாத் மிகப்பெரிய ராட்சதன். எல்லாரும் பயப்படுத்துறாங்க. சவுல் ராஜா சொல்றாரு, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரனா இருக்கிறான், அவனை ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியாது. அவனுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரத்தை நாங்கள் அறிவோம். அப்போ எல்லாருமே அவனுக்கு விரோதமாய் நெகட்டிவா பேசிட்டு இருக்கும் போது கோலியாத் நின்னு என்ன சொல்றான் தெரியுமா? இத பாரு, நீ தடியோடு என்னிடத்தில் வருவதற்கு நான் நாயா? இன்று நான் உன்னுடைய தலையை எடுத்து உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவாக கொடுப்பேன். அப்படின்னா அவனுக்கு முன்பாக இருந்த எதிரி, அவனுக்கு முன்பாக இருந்த மனுஷன் அவனுக்கு ஒரு முடிவை கட்டுறான். இன்னைக்கு தான் உனக்கு முடிவு, நான் உன்னை கொல்ல போறேன், உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்க போறேன். ஆனா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு எதிராய் நின்ற அந்த கோலியாத்துடைய வார்த்தையை கர்த்தர் மாற்றி கோலியாத் தான் வெட்கப்பட்டு போனானே தவிர தாவீதை கர்த்தர் நினைத்தருளினார். நான் நம்புறேன், இன்றைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். உங்களுக்கு இப்படிதான் நடக்க போகுது, உங்களுக்கு இதுதான் நடக்கும். சொந்தங்கள் ஒருவேளை ஒரு முடிவை சொல்லி இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு முடிவை சொல்லி இருக்கலாம். நீங்க மருத்துவமனைக்கு போய் அந்த ரிசல்ட்டை கொண்டு போகும்போது அந்த டாக்டர்கள் இதுதான் உங்களுக்கு முடிவு அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் அல்ல, அவர்கள் உங்களுக்கு முடிவை நிர்ணயம் பண்ணவே முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவர்கள் சொல்லுகிறது அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியான முடிவை வைத்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு பெரிய நன்றி, முழு பலத்தோட நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய முடிவை யாருமே நிர்ணயம் பண்ணிட முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னா, என்னுடைய முடிவை இன்னொருத்தர் நிர்ணயம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். யோசேப்புக்கு விரோதமாய் அவர்கள் சகோதரர்கள் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணினாங்க. உன் சொப்பனை எப்படி நிறைவேறும்? நீ எப்படி பெரிய ராஜாவாவ? நாங்க பார்க்கத்தானே போறோம், கண்டிப்பா நடக்காது. நாங்க சொல்றோம் நீ ராஜாவாக மாட்ட, நாங்க சொல்றோம் எனக்கு நீ அதிகாரி ஆக மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ
அதே போல தாவீதுனுடைய வாழ்க்கையில நடக்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்ன முடிவு மாதிரியே நடந்துட்டு இருக்கலாம். உன் பிள்ளை ஒன்னும் இல்லாம போகும்னு அவங்க சொல்லலாம், அவ வெட்கப்பட்டு வந்துருவான்னு சொல்லலாம், நீங்க ஒருவேளை பயத்தோட சொல்லலாம், அவங்க சொன்னது மாதிரி எல்லாம் நடக்குது, அவங்க சொன்னது மாதிரி எல்லாம் என் வாழ்க்கை அமையுது, இன்னும் முடிவில் அவன் சொன்னதெல்லாம் நடந்துருமோ, அவன் சொன்னதெல்லாம் என் குடும்பத்தில் ஆயிருமோ. ஆனா கர்த்தர் இன்று உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு உங்க தோளை தட்டி சொல்றாரு, இல்லவே இல்லை, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன முடிவை கர்த்தர் மாற்றி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி, அந்த முடிவல்ல உங்களை குறித்து மனிதர்கள் நினைக்கிற நினைவல்ல, உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் பல மடங்கு அதிகமா இருக்கிறதற்காக கரங்களை தட்டி இந்த வார்த்தை எனக்குரியதுதான் அப்படின்னு சொல்றவங்க உங்க கைகளை மேல தட்டி, இதோ இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் என் தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன முடிவுகளை என் தேவன் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, கூட வேலை செய்கிறவர்கள் ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணினார்கள். உனக்கு இப்படிதான் முடியும், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள சிங்கங்கள் உன்னை கடிச்சு சாப்பிட்டுரும், நீ செத்து போயிருவ, நீ இருக்க மாட்ட அப்படின்னு ஒரு முடிவை அவங்க சொன்னாங்க. ஆனா நான் நம்புறேன், சிங்க கெபியிலே போகும்போது சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தானியேலை காப்பாற்றுவாரே. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கலாம், மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கலாம். நான் நம்புறேன், இன்று ஆண்டவர் உங்களுக்காகவே என்னை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், மனிதர்கள் உங்களுக்கு முடிவு கட்ட முடியாது, அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். எஸ்தரின் புத்தகத்துல வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அந்த இடத்துல ராஜாவினுடைய கையெழுத்து வாங்கி முத்திரை போட்டு, இந்த நாள் இந்த டைம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றுங்க அப்படின்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அது எழுத்து மூலமா போன உடனே ஜனங்கள் எல்லாரும் அப்படியே பதட்டப்படுறாங்க. இந்த மாதிரியே நம்ம முடிஞ்சிருவோமோ, இதுதான் நமக்கு லாஸ்ட் டேட்டா. ஆனா கர்த்தர் இறங்கி செயல்பட ஆரம்பிக்கிறார். அடுத்த கடிதம் அவர்களுக்கு கடந்து போகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த முடிவு காரியம் மாறுதலாய் முடியும். உங்க அம்மா எழுதி இருக்கலாம், உங்க அப்பா எழுதி இருக்கலாம், உங்க எதிரி எழுதி இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எழுதி இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அவங்க யாருக்கு சொன்னாலும் அது அப்படியே நடந்துருமே பாஸ்டர், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, அவங்க சொல்றது மாதிரி தான் என் பிள்ளை இருக்கான். ஆனா இன்று கர்த்தராகிய ஆண்டவர் அதை திசை திருப்பி வாக்கு கொடுக்கிறார். இல்ல இல்ல, மனிதர்கள் சொல்லுகிற முடிவுகளை இப்ப அதம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட கரங்களை தட்டி, மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட முடிவுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அது மாறுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் நம்முடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். இங்க இருக்கிற ஏதோ ஒரு தகப்பன் தாயார் இளம் வயதுல பெரிய வெற்றியை பார்த்திருக்கலாம். ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட, வயது தாண்ட தாண்ட என்னுடைய மரணம் துக்கத்தோட இருந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். நான் என் பிள்ளைகளுடைய உயர்வை பார்க்காமலே நான் மறிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு பாஸ்டர். யாக்கோபு எப்படி தம் பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்றாரு, என்னுடைய தலைமயிரை நீங்க துக்கத்தோட அடக்கம் பண்ண வேண்டியது இருக்கும்பா. ஏன்னா எனக்கு பிடிச்ச, நான் நேசித்த ஒரு பிள்ளைய நான் இழந்துட்டேன். நான் சந்தோஷத்தோட கல்லறைக்கு போக மாட்டேன், நான் சந்தோஷத்தோட பரலோகம் போக மாட்டேன் போல தெரியுது. ஆனா அந்த யாக்கோபை கர்த்தர் நினைத்து யோசேப்புக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறாரு.
கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவன் இப்ப என்ன சொல்றான்னா, நான் சமாதானத்தோடு என் படுக்கைக்கு கடந்து போவேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாயாருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க கர்த்தரை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி துக்கத்தோட போயிருவேன்னு நினைக்கிறீங்க. நன்மையை பார்க்காம நான் எடுத்துருவேனோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சிலர் ஒருவேளை தற்கொலை பண்ற அளவுக்கு கூட வந்திருக்கலாம். பாஸ்டர், என்னால இனி தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அவங்க நிறைய பேர் சொன்னது மாதிரி நான் உடைஞ்சிட்டேன், நான் கீழே போயிட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் பலிச்சிருச்சு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வை பார்க்காம கர்த்தர் உங்களை இந்த பூமியிலிருந்து எடுத்து போட மாட்டாரு. சீக்கிரமாய் அந்த லீபனோன் திரும்ப அடர்ந்த காடாக மாறும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த நன்மையை உங்க கண்கள் பார்க்கும், அந்த உயர்வை உங்க கண்கள் பார்க்கும். நீங்க கையில எடுப்பீங்க ஆனந்த களிப்பு. நீங்க கர்த்தரை சந்திக்க போகும்போது எப்படி போவீங்கன்னா சமாதானத்தோடே. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க சொல்லுங்க ஏசப்பாட்ட? நான் நம்புறேன், மனிதர்கள் எனக்கு சொல்லுகிற முடிவு அது நடக்க போவது இல்லை. நான் நம்புறேன், உங்க முடிவை நிர்ணயம் பண்றதற்கு அவங்க யாரு? அவங்க யாரு? நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி இவ்வளவு பயப்பட்டு வந்திருக்கிறீங்களே, இவ்வளவு பயப்பட்டு வந்திருக்கிறீங்களே. அவங்க சொன்னது மாதிரியே நீங்க பிரயாணப்படுறதுனால அப்படி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒரே ராத்திரியில உங்களை மாற்றுறதற்கு கர்த்தரால முடியும். ஒரே ராத்திரியில உங்க தலையை நிமிர பண்றதற்கு ஆண்டவரால முடியும். நான் நம்புறேன், மனுஷன் எம்மாத்திரம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் போது அந்த மனுஷன் எம்மாத்திரம், அந்த சொந்தக்காரன் எம்மாத்திரம். நான் ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறேன், நீங்க வெட்கப்பட்ட தெருவில் கண்டிப்பா தலை நிமிர்ந்து போவீங்க. அந்த முடிவை கர்த்தர் இப்பொழுது மாற்றி எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா கர்த்தர் தெரிந்து கொண்டது இப்போ அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் கைய மேல உயர்த்தி, என் முடிவு உங்க கையில இருக்கு ஆண்டவரே. சங்கீதக்காரனாய தாவீது சொல்றான்ல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் காலம் உங்க கையில இருக்குது. என் பிள்ளையினுடைய காலம் உங்க கையில இருக்குது. என் மூத்த மகனுடைய காலம் உங்க கையில இருக்குது. என் இளைய மகனுடைய காலம், நல்லா சொல்லுங்க, என் காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. என் வேலை கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. மனுஷன் சொல்றது எதுவுமே நடக்க போவது இல்லை. எதுவுமே நடக்க போவது இல்லை. எதுவுமே நடக்க போவது இல்லை. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. நம்புங்கப்பா. பாஸ்டர், எத்தனை வார்த்தை, எத்தனை வார்த்தை. ரொம்ப பேசிட்டாங்க, நிறைய பேசிட்டாங்க. என் மூஞ்சிக்கு முன்னாடி ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க. என் மூஞ்சிக்கு முன்னாடி நல்லா இருப்பீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் முதுகுக்கு பின்னாடி போய் அவன் அழிஞ்சிருவான், அவன் நிக்க மாட்டான். அவன் ஒண்ணும் இல்லாம போறத நம்ம பார்க்கத்தானே போறோம். அவன் முடிவை பாரு எப்படி அமைய போகுது. அவன் பிள்ளைய பாரு என்ன நிலைமை ஆக போறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வைராக்கியம் கொண்டவராய் எழும்பி நின்று உங்களுக்காக வழக்காடி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனுஷன் உங்களை குறித்து நிர்ணயம் பண்றதற்கு அவன் யாரு? அவன் யாரு?
உங்க முடிவு என் கையில, உங்களுடைய காலம் என் கரத்தில் இருக்கிறது. என் கரத்திலிருந்து ஒருவரும் உன்னை பறித்து கொள்ள நம்புறவங்க கர்த்தருடைய கரத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பறிச்சுக்கிறதற்கு யாராலுமே முடியாது. ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி விசுவாசித்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முடிவை மனிதர்கள் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா நிர்ணயம் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை எப்போ உயர்த்துவாருன்னு தெரியல, ஆனா சீக்கிரமாய் உங்களுக்கு உயர்வு உண்டு. நம்புறீர்களா இல்லையா? ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நகோமியின் புஸ்தகத்தை, இந்த நகோமியை குறித்து வேதத்தில் வாசிங்கன்னா ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது. நகோமி தன்னுடைய ஊருக்குள்ள அவங்க என்டர் ஆகும்போது எல்லாரும் அவங்கள பார்த்து நகோமி நகோமி நகோமின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இனி என்ன நகோமின்னு நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. ஏன் அப்படின்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன்னா நான் குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன சிறுமப்படுத்திட்டாரு, அதனால என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க. தன்னுடைய மருமக்கள் 2 பேரும் வந்து நாங்க உங்க கூட வர்றோம் அப்படின்னு பிரயாணம் பண்ண வரும்போது நகோமி என்ன சொல்றாங்கன்னா, என் கூட வராதீங்க, என் கூட வந்து நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்க முடியாது. நான் கல்யாணமாகி ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தை வளர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிரும். என்ன நம்பாதீங்க, நான் முடிஞ்சிட்டேன், நான் நொந்துட்டேன், எனக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு கர்த்தர் ஒண்ணுமே வைக்கல. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக தனக்குத்தானே ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணின ஒரு தாயார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நஷ்டத்தின் மேல நஷ்டம் அனுபவித்து, பிரச்சனை மேல பிரச்சனையை பார்த்து நீங்களே ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். நான் முடிஞ்சிட்டேன் பாஸ்டர், என் கதை முடிஞ்சிருச்சு, என் 2 பிள்ளைகளுக்காக தான் நான் உயிரோட வாழ்றேன், இந்த குடும்பத்திற்காக தான் நான் உயிரோட வாழ்றேன், என்னைக்கும் நான் செத்துருக்கணும், ஆனா கிறிஸ்தவனா போயிட்டேன்ல, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன்ல, பைபிளை தூக்கிட்டேன்ல, தற்கொலை பண்ண நான் செத்துருவேன் பாஸ்டர், நான் நரகத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர். என் பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி வருது, ஆனா எனக்கு ஒண்ணு நிர்ணயம் பண்ணிட்டேன், இனி நான் வாழ்றதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான், எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்குள்ள அந்த எதிர்மறையான எண்ணம் அப்படியே மேலோங்கிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை உங்களுக்கு முன்னாடியே அனுப்பி உங்க கையை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, மகளே உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழியும் அல்ல, உன்னை குறித்து நான் நினைச்சிருக்கிற நினைவு உன்னை காட்டிலும் பெரிய நினைவுகளை நான் நினைத்திருக்கிறேன். உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு நல்ல கரங்களை மேல தட்டி இல்ல, நீ நினைக்கிறது மாதிரி நடக்க போறது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னை வாழ வைக்கிற தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய தேவன் நாம் நிர்ணயம் பண்ணின முடிவை கூட மாத்திரவர் கர்த்தர். ரூத்துக்கு ஒரு நல்ல போவாஸ் என்கிற கணவனார். நீங்க வேதத்துல போய் வாசித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அவங்க பிள்ளைய பெத்து அப்படியே கொண்டு வந்து மாமியாருடைய கையில கொடுக்கறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, ரூத் ஒரு பிள்ளை பெற்றாள்னு சொல்லல, நகோமி ஒரு பிள்ளை பெற்றாள், நகோமி ஒரு பிள்ளை பெற்றாள். யார் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்களோ அந்த அம்மாவுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கடந்து வர்றதற்கு கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுக்க முடியுமானால், இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிகிறதற்குள்ள உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு துவக்கத்தை கட்டளை இடுவார். ஒரு துவக்கம் நிச்சயமா உண்டு.
கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நீங்க எழுதி வைங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு துவக்கத்தை கர்த்தர் உங்க கண்களை பார்க்க பண்ணுவார். இல்ல உங்க ஓட்டம் முடியல, உங்க ஜெபம் முடியல, உங்க வேலை முடியல, உங்க ஆயுசு முடியல, உங்க உயர்வு முடியல, கர்த்தர் கரங்களை தட்டுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை குறித்து பெரிய நினைவை வைத்திருக்கிறேன். திரும்ப நீ எழும்புவ, திரும்ப நீ நிற்ப, திரும்ப நீ தலை நிமிர்ந்து வாழுவ. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைச்சு பாழா போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லிட்டே இருங்க, நான் நம்புறேன்னு சொல்லிட்டே இருங்க. மறுபடியும் 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 என் தேவன் திரும்ப 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 நம்மை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய முடிவை யார் நிர்ணயம் பண்ணிட முடியாதுன்னா நம்ம நிர்ணயம் பண்ணிட முடியாது. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய முடிவை சுற்றி இருக்கிறவங்க, எதிரிகள், நம்முடைய முன்னோர்கள் யாரும் முடிவு பண்ணிட முடியாது. நம்முடைய முடிவை நிர்ணயம் பண்றவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது, நம்முடைய முடிவை நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. சிஸ்டர், தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க நிர்ணயம் பண்ணிட முடியாது. நீங்க நிர்ணயம் பண்ணிட முடியாது. இன்னும் 4 மாசத்துல நான் செத்துருவேன்னு நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் இல்லாம போயிருவேன் நீங்க நிர்ணயம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு முடிவை நிர்ணயம் பண்றவர் கர்த்தர். அவர் தலைகீழாய் மாற்றுவார். அடுத்த நாள் காலையில நீங்க எழும்பும் போது நான் நம்புறேன் உங்க வாழ்க்கைய ஒரே நிமிஷத்துல தலைகீழாய் திருப்புவதற்கு அவரால முடியாது. அவரால முடியாது. அவரால முடியுமா? முடியாதா? எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, நான் நம்புறேன். என் முடிவை நானே நிர்ணயம் பண்ணேன். என் முடிவை நானே நிர்ணயம் பண்ணுவேன். என்னை வளர்த்த கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்க தாயின் தகப்பனும் என்னுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தை பார்த்து ஒரு டாக்டருடைய அப்பாயின்மெண்ட்டை 6 மந்தா ட்ரை பண்ணி வாங்கினாங்க. ரொம்ப பிஸியான டாக்டர், பெரிய டாக்டர். அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அவர் எனக்கு டைம் கொடுத்தாரு. என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டாரு. என்னுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு, நான் ரொம்ப நாள் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது, நான் பிஸி. இன்னைக்கு 6 மாசம் தாண்டி தான் நான் இன்னைக்கு உங்களை பார்த்துருக்கிறேன். திரும்ப உங்களை நான் எப்போ பார்ப்பேன்னு தெரியல. அதனால நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன், மனசை தேத்திக்கிங்க அப்படின்னு எங்களை முன்னாடி வச்சு, எப்பா உனக்கு வந்திருக்கிற டிசீஸ் சாகிற வரைக்கும் உன்னை பின்தொடரும். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமா அது கொன்னுட்டே வரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பலவீனமாகி நீ செத்துருவ. ஒண்ணு பண்ணு, இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமா இரு, வெற்றியா இரு, நல்லா சாப்பிடு, ஜாலியா இரு, எதை குறிச்சும் கவலைப்படாது. அவ்வளவுதான். 6 மந்த் வெயிட் பண்ண டாக்டர் எனக்கு கொடுத்த முடிவு அந்த முடிவு தான். ஆனா நான் நம்புறேன் பரலோகம் எனக்கு அந்த முடிவை நிர்ணயிக்கவே இல்லை. உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நிற்கணும்னு பரலோகம் முடிவு பண்ணிருச்சு. கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே நானும் அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். இல்லவே இல்லை. என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுவோம். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, உன்னை
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேல். ரெண்டு கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எப்ராயிமே, எப்ராயிமே, எப்ராயிமே. உங்க ஓட்டம் முடியல, உங்க வாழ்க்கை முடியல, உங்க வேலை முடியல, இல்ல இல்ல முடியல முடியல முடியல. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. நம்பர் 3, மூன்றாவது சூழ்நிலைகள் நமக்கு கட்டுகிற 3வது முடிவு. கொரோனா முடிஞ்சு இன்னும் எழும்ப முடியாம எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு உழைச்சும் எவ்வளவு பாடுபட்டோம் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சொல்லி இருக்கலாம், உன் பீரியடு முடிஞ்சிருச்சு, உன் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி வலைய போட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, உன் தொழில் முடியலன்றத கர்த்தர் உறுதிப்படுத்தினார். முதல் நாள்ல உங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். முடிவை நிர்ணயம் பண்றது யாரு? எல்லாரும் சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி சொல்லுங்க. என் காலங்கள் சொல்லுங்க உங்க கருத்துல. என் பிள்ளையினுடைய காலம் சொல்லுங்க. நிறைய பேருடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என் முடிவை நிர்ணயம் பண்றது நீங்க தான் ஆண்டவரே. நான் யார் என்று நீர் அறிவி, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி. அப்படியே எழும்பி நிற்கலாமா? கொஞ்சம் அப்படியே முன்னாடி. பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட தெளிவா பேசினார். வந்ததுல இருந்து ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருக்கிறாரு. எனக்காக நீங்க ஜெபம் பண்றதுக்காக நான் விரும்புறேன். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரணும்னு ஆசை இருக்கிறவங்க முடிஞ்சா பலிபீடத்துக்கு பக்கத்துல வரைக்கும் வாங்க. இந்த பலிபீடம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம். நம்முடைய திருச்சபையை இத்தனை நாட்களாய் ஆண்டவர் ரொம்ப அழகா கொண்டு வந்தார். இந்த இடத்துல இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுல நிறைய பேரை பிழைக்க பண்ணினார். இல்ல, இந்த வருஷத்தினுடைய கூட்டம் அது உங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. யாரும் தள்ளணும் உந்தணும் அப்படின்னுலாம் இல்லை. எனக்காக நீங்க ஜெபம் பண்றதுக்கு நான் விரும்புறேன் பாஸ்டர். என் கூட கர்த்தர் பேசினார் பாஸ்டர். முன்னாடி வரணும்ன்றவங்க ஓடி முன்னாடி வந்துருங்க. முடியாதவங்க அங்கேயே கையை உயர்த்தி. உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு ஆமென் எப்படி இருக்குமா? சம்பூரணமாய். இந்த 3 காரியத்தை நீங்க மறந்துடவே கூடாது. நம்பர் 1, நம்முடைய முடிவை நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணிட முடியாது, டிசைட் பண்ண. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. கேட்கல முடிவுனா நீங்க நினைக்கிறீங்க அவங்க யாரு முடிவு பண்றதுக்கு? அவங்க யாரு முடிவு பண்றதுக்கு? ஹல்லேலூயா. சில விதைகள் மண்ணுக்கடியில மூடி கிடக்கும், முளைக்காது. ஆனா ஒரே ஒரு மழை அடிச்சதுக்கு பிறகு அது முளைக்கும். நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல ஒரு மழைய பின்மாறி மழைய
இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி கற்றுத்தர. நம்பர் 2, ரொம்ப ஆணித்தரமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன தெரியுமா? என் முடிவை நானே நிர்ணயம் பண்ண கேட்கல. எனக்கு கடன் கட்டுற அளவுக்கு எனக்கு வசதியே இல்லை. நான் 10 வருஷம் உழைச்சா கூட இதை கட்டிட முடியாது. அதனால நான் சாகிறதா நல்லது. நீங்க யாரு முடிவு பண்றதுக்கு? ஆண்டவர் ஏன் உங்களை நினைச்சா தூக்க மாட்டாரா? தூக்க மாட்டாரா? நீங்க சாக வேண்டாம் பிரதர், நீங்க சாக வேண்டாம் சிஸ்டர். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு நான் நம்புறேன். தற்கொலை பண்ற எண்ணத்தோட நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஏன்னா எதுவுமே எனக்கு வாய்க்கல, எதுவுமே எனக்கு வாய்க்கல. நான் ஏன் வாழணும்னு கேக்குறீங்களா? உங்களை வாழ வைக்கிற ஒருத்தர் இங்க இருக்கிறாரு. உங்களை வாழ வைக்கிறேன்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க வாழணும்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க வாழ வேண்டான்னு உங்க குடும்பமே நினைக்கும் போது உங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் இங்க அசைவாடுகிறதுனாலதான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை வாழ வைப்பார். ஒரு நாள் எட்டாத உயரத்துல போய் நிப்பீங்க. ஒரு நாள் மனிதர்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுற இடத்துல கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்னைக்கு நீங்க திரும்பி பார்க்கும் போது நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இல்ல, நீங்க உங்க வாழ்க்கையை அழிக்க வேண்டாம், அழிக்க வேண்டாம். கர்த்தர் சமூகத்துல சரண்டராங்க, போய் நில்லுங்க. அவரால் உயர்த்த முடியாத மனுஷன் யார் இருக்கா? யார் இருக்கா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவது, சூழ்நிலை உங்களுக்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட முடியாது. சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்குது, எல்லாமே நஷ்டமா இருக்குது. வேலை கை கொடுக்கல, தொழில் கை கொடுக்கல, எதுவுமே கை கொடுக்கல. அவ்வளவுதான். இல்ல, கர்த்தர் வந்தார்னா கொடுக்காத கடல் கொடுக்கும், நிரம்பாத போட்டு நிரம்பும், நிரம்பாத வலைகள் நிரம்பும். கர்த்தர் மட்டும் கரத்தை பிடிச்சாருன்னா அந்த இடத்திலே கர்த்தர் ஒன்ன. நீ தோற்று போன இடத்துல, நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ பிரயாசப்பட்டும் கிடைக்காத அந்த இடத்துல கர்த்தருடைய கையும் உங்க கையும் சேர்ந்து இருக்கும் போது நான் நம்புறேன் அந்த இடத்திலேயே உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. என் முடிவை நிர்ணயம் பண்றது யாரு தெரியுமா? கர்த்தர், கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இது ரொம்ப அழகான ஒரு பாடல். என் கருவை உம் கண்கள் கண்டது, என் உருவம் உம் பார்வையில் விழுந்தது. நான் யார் என்று நீர் அறிவீர், வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவீர், நடத்துவீர், நடத்துவீர். ரொம்ப அழகான பாடல். இந்த பாடலையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறேன். அப்படி ஒரு 2 டைம் பாடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நான் நம்புறேன். சேர்ந்து பாடிட்டே இருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு நீங்க போதும்னு உங்க பிரயாணம் ஆரம்பிக்கட்டும். உங்க கையை ஏசப்பாட்டு பட்டு கொடுத்து புடிச்சிருங்க, புடிச்சிருங்க, புடிச்சிருங்க. என் சாட்சியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நம்புறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாது. இந்த பட்டணத்துல இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு வாலிப தம்பி என்னை பார்த்து கேட்டான், பாஸ்டர் உங்க பேர் ரொம்ப அழகா இருக்குது, உங்க பேர் யார் வச்சா அப்படின்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், என் பேர் ஒரு டாக்டர் வச்சாரு அப்படின்னு. ஓ, டாக்டர் வச்சாரா? டாக்டர் எப்படி வச்சாரு? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அம்மாவுக்கு வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 குழந்தைங்க. எங்க அப்பா பெரிய குடிகாரர், 2 பிராண்ட் ஷாப்புக்கு ஓனர். ஒரு நாள் கூட எங்க அப்பா நிலையோட எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை. ட்ரெஸ்ஸோட வந்தது ரொம்ப குறைவு. 5ஆவதா எங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் உருவானேன். எங்க அம்மாவுக்கு அவ்வளோ வெறுப்பு. ஏற்கனவே 4 பிள்ளையை என்னால வளர்த்த முடியல, இந்த 5ஆவது பிள்ளை எதுக்கு என் வயிற்றுல வருது அப்படின்னு
என்னை சாகடிக்கிறதுக்கு, என்ன வேண்டான்றதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்துட்டாங்க எங்க அம்மா. இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம். நான் ஆசையாய் சந்தோஷமாய் பெற்றெடுக்கப்பட்டவன் அல்ல. வெறுப்போட, கஷ்டத்தோட, கண்ணீரோட பிறக்கப்பட்டவன். நான் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டேன். அந்த டாக்டர் வந்து கேட்கிறாரு, உன் பிள்ளையும் உன்னையும் வீட்டுக்கு அனுப்பணும், ரெஜிஸ்டர்ல பேர் எழுதணும், உன் பிள்ளைக்கு ஏதாவது பேர் வைக்கணும்ல, ஏதாவது ஒரு பேர் சொல்லு, செலக்ட் பண்ணிருக்கிறியா, அந்த பேர் எழுதிடலாமான்னு கேட்கும்போது பிள்ளையே வேணான்னு நினைச்சேன். அப்புறம் எங்க பேரை செலக்ட் பண்றது, உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேரை வச்சுங்க. ஸோ அதனால அந்த டாக்டர் வந்து அவராவே ஒரு பேரை செலக்ட் பண்ணி எனக்கு பேர் வச்சிருக்கிறாரு. ஆனா நான் நம்புறேன், பரம தகப்பன் என் பேர் அன்னைக்கே பரலோகத்துல எழுதிட்டார்ல. நிறைய பேர் உங்களை வேண்டான்னு சொன்னாலும் இயேசுவை நான் நிறைய பிடிச்சேன், இயேசுவை நான் நிறைய அனுபவிச்சேன். அவரிடத்துல இல்லாதது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப கூட என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேல என் கண்கள் இல்லவே இல்லை, அவர் மேல மட்டும்தான் என் கண்கள் இருக்குது. கையை உயர்த்தி, உன் துவக்கம் அற்பமா இருந்தால் உன் முடிவு. அப்பா, வயதான தகப்பனே, தாயே, ஆண்டவர் உங்களை கட்டி இருக்க அணைச்சு சொல்றாரு, உன் முடிவு சம்பூரணமா இருக்கும்பா, நீ கலங்காத. இதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்க பச உயிரோட இருக்கிறேன். நான் சாகும் போது கூட நிம்மதியா சாக முடியாதா? இல்ல இல்ல இல்ல, உங்க முடிவு சம்பூரணமா இருக்கும். அந்த பிள்ளையினுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.